வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் யூஜிடிஆர்பி மேத்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ நிறைய ஆல்ரெடி கொடுத்தாச்சு அப்படிங்கிறதுனால இப்போ 11th 12th யூஜிடிஆர்பி ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளம்ஸை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். இப்போ 11th ஃபர்ஸ்ட் யூனிட் 11th 12th ரெண்டுலேயுமே ஃபர்ஸ்ட் யூனிட்டில் உள்ளது மொத்தமே கொடுத்துட்டேன். பார்க்கலன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். 11th and 12th போர்ஷன்ஸ் ஃபார் யூஜிடிஆர்பின்னு தனியாக பிளேலிஸ்ட்டே வச்சுருக்கேன், பார்க்கலன்னா கட்டாயமாக பாருங்கள். இன்னைக்கு எக்ஸசைஸ் 9.1 உள்ள ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண போகிறேன். அது லிமிட்ஸு. நீங்கள் 11th புக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா யூ வில் பி கன்ஃபியூஸ்டு. நீங்கள் உண்மையிலே கன்ஃபியூஸ் ஆகுவீங்க. அதனால அந்த மெத்தட் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்கட்ஸில் நிறைய ப்ராப்ளம்ஸை 9.1 லிமிட்ஸ்லேருந்து ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண போகிறோம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் டெய்லி ஒரு எம்சிக்கு கொடுத்துட்டே இருக்கேன். உங்களுக்கு ரிவிஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ப்ரிஸ்கிரைப் புக்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். யூஜிடிஆர்பி மேத்ஸுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. கம்ப்ளீட் கோர்ஸ் டீடைல்டு லெக்சர்ஸ் வித் 10,000 MCQs இருக்கும். வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அதில் ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணி அது போக 11th 12th உள்ள ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணி கொடுப்பேன். ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் ஷார்ட்கட்ஸ் இருக்கும். அதே சமயம் கான்செப்ட் லெக்சர்ஸும் நிறையா டீட்டெயில்டாக இருக்கும். கான்செப்ட்ஸையும் டீட்டெயில்டாக லேர்ன் பண்ணிக்கலாம். வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் பிளேலிஸ்ட் ஷார்ட்ஸையும் கட்டாயம் பாருங்கள். பாருங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2, x minus 2 by x square minus x minus 2. இப்போ இதில் எப்படி லிமிட் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிமிட் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னா, லிமிட் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 0/0 வரும். 0/0 வந்ததுன்னா நம்ம லோபிட்டால் தியரத்தை அப்ளை பண்ணலாம். லோபிட்டால் தியரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு லிமிட் போடலாம். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2, எக்ஸ் மைனஸ் 2க்கு டிஃப்ரென்ஷியேஷன் என்னது? 1. சரியா? இங்கே 2x minus 1. இப்போ லிமிட் அப்ளை பண்ணி பாருங்க. இப்போ லிமிட் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 4 minus 1 3. அப்போ 1/3ன்னு ஆன்சர் கிடைக்கும். 1/3ன்னு ஆன்சர் கிடைக்கும். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. இப்போ 0/0 ஃபார்ம் வந்தால் நீங்கள் லோபிட்டால் தியரத்தை அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2, x minus 2 by x minus 2 into x plus 1. சரியா? ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ லிமிட் அப்ளை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 1/3ன்னு வரும். எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட்னாலும் போட்டுக்கலாம், அந்த மெத்தட்னாலும் போட்டுக்கலாம். ரெண்டுமே ஈஸி தான். சரிதானா? அடுத்தது பாருங்கள், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2, x minus 2 by x square minus 4. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2, x minus 2 by x square minus 4 equal to லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2, x minus 2 by x minus 2 into x plus 2. இது a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலாவில் போட்டிருக்கேன். a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பி. இப்போ இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா லிமிட் போட்டிங்கன்னா 1/4. சரிதானா? இது வேண்டாம், நீங்கள் லோபிட்டால் தியரத்தில் போடணும்னாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். லோபிட்டால் தியரத்தில் போட்டாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் கிடைக்கும். சரிதானா? அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, limit extends to 0, root x plus 3 minus root 3, root of x plus 3 minus root 3 by x. இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்க. லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா இது 0/0ன்னு வந்துடும். அப்படின்னா இங்கே 0 போட்டிங்கன்னா root 3 minus root 3 0 0ன்னு வந்துடும்.
இப்போ நம்ம லோபிட்டால் தியரத்தை திரும்பியும் அப்ளை பண்ண போகிறோம். ரூட் எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ரூட் எக்ஸ் என்னன்னா 1/2 ரூட் எக்ஸ். சரியா? அப்போ இங்கே என்ன வரும்? 1/2 ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3/1. லிமிட் என்னது? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0. லிமிட் அப்ளை பண்ணுங்க. லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா 1/2 ரூட் 3. 1/2 ரூட் 3. சரிதானா? இதை நீங்கள் 11th புக்கில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஈஸியாக போட்டிருக்க மாட்டாங்க. நம்ம வந்து எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நம்ம ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் நம்ம என்ன செய்யணும்? ஷார்ட்கட்டாக சிம்பிளாக போட்டுட்டு போகிறதுக்கு பார்க்கணும். சரிதானா? அடுத்தது பாருங்க, இதே ப்ராப்ளம் தான். அடுத்தது இதே தான். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு -3 ரூட் ஆஃப் 1 - x - 2/x + 3. இப்போ எக்ஸுக்கு -3 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன கிடைக்கும்? எக்ஸுக்கு -3 போட்டிங்கன்னா 1 + 3 4ன்னு வந்துடும். ரூட் ஆஃப் 4 வந்து 2. அப்போ 2 - 2/0. அப்போ 0/0 அந்த ஃபார்மெட்டில் நம்மளுக்கு கிடைச்சிரும். அப்போ நம்ம இதுலேயும் நம்ம என்ன செய்யலாம்? லோபிட்டால் தியரத்தை அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணீங்கன்னா டி ஆஃப் ரூட் எக்ஸ் என்னது? நம்மளுக்கு 1/2 ரூட் எக்ஸ்ன்னு சொன்னேன், அப்படிதானா? அதே தான் இங்கேயும் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு -3. எக்ஸ்டென்ஸ் டு -3 இங்க என்ன வரும்? 1/2 ரூட் ஆஃப் 1 - x. இங்க -x இருக்கிறதுனால ஒரு மைனஸ் போட்டுக்கணும். -x இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கணும். டினாமினேட்டருக்கு டிஃபரன்ஷியேஷன் என்னதுதான்? 1 தான். இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்க. -1/2 × 2 ஈக்குவல் டு ஆன்சர் என்னது? -1/4. -1/4. சரிதானா? அடுத்தது நெக்ஸ்ட், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin x/x. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0. இது ரொம்ப ஸ்டாண்டர்டான ரிசல்ட். ஈக்குவல் டு 1 ஆன்சர். எப்படி போடணும்னு பாருங்க. sin 0 0, அப்போ 0/0ன்னு வரும். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 cos x/1. cos 0 எவ்வளவு? 1. சரியா? அப்போ ஆன்சர் வந்து இம்மீடியட்டா ஆன்சர் 1. அடுத்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 cos x - 1/x. limit extends to 0. Limit extends to 0 cos x - 1/x equal to இதே அதே தான் 0/0 ஃபார்மெட்ல வரும். 0/0 ஃபார்மெட்ல வரும். நம்ம என்ன செய்யணும்? லோபிட்டால் தியரத்தை அப்ளை பண்ணணும். லோபிட்டால் தியரத்தை அப்ளை பண்ணி எல் ஹாஸ்பிட்டல்னு சொல்லாதீங்க, அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. அதில் வந்து எல் ஓஎஸ் அதெல்லாம் சைலண்ட். லோபிட்டால் தியரம்னு தான் சொல்லணும். அவரோட பேர் லோபிட்டால் தான். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0. அப்போ நம்மளுக்கு cos xக்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது? -sin x. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 பை எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேஷன் 1. sin 0 எவ்வளவு? 0. அப்போ ஆன்சர் என்ன? 0. சரிதானா? ஆன்சர் வந்து 0. அடுத்தது பாருங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3. limit extends to 3 4 - x equal to 4 - 3 equal to 1. ரொம்ப சிறுபிள்ளைத்தனமா இருக்கு. அடுத்ததும் அதே தான். limit extends to 1 x² + 2 equal to நம்மளுக்கு என்ன வரும்? 1 + 2 3. 1 + 2 நம்மளுக்கு என்ன வந்துடும்? 3ன்னு வந்துடும். சரியா? அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட் என்ன? லிமிட் இதில் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கணும். இதில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்க. ஃபங்க்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா f of x is equal to 4 - x. ரெண்டா பிரித்து கொடுத்தாலே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும். x equal to 2னா நம்மளுக்கு ஆன்சர் என்னது? 0. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 4 - x. சரியா? இது ரொம்ப போட்டுடலாம், இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2. எக்ஸ் டென்ஸ் டு 2னா எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 2 தான். அப்போ நம்ம இதில் தான் லிமிட் அப்ளை பண்ணணும். போட்டிங்கன்னா 4 - 2 = 2 தான் ஆன்சர். சரியா? எக்ஸ் டென்ஸ் டு 2னாலே எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 2ன்னு தான் அர்த்தம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட்லாம் போட வேண்டாம், இப்படியே நம்ம என்ன செய்திடலாம்? போட்டுடலாம். சரியா? அடுத்தது பாருங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3
1 by x minus 3 equal to infinity. Infinity அப்படின்னு ஒரு வேல்யூ கிடையாது, அதனால லிமிட் does not exist. இதுக்கு ஆன்சர் என்னதுதான்? லிமிட் does not exist தான். சரியா? அடுத்தது லிமிட் extends to 1. லிமிட் extends to 1 sin pi x. sin pi x, xக்கு 1 போட்டிங்கன்னா sin piன்னு கிடைக்கும். sin piயோட வேல்யூ என்னது? 0. ஆன்சர் என்னது தான்? 0 தான். சரிதானா? அடுத்தது பாருங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 secant x ஈக்குவல் டு secant 0. cos 0 1, அப்ப secant 0வும் என்னது தான்? 1 தான். cos 0 1ங்கிறதுனால secant 0வும் 1 தான். சரியா? அடுத்தது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு pi by 2 tan x. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு pi by 2 tan x. tan pi by 2 வந்து இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு லிமிட்டை அப்ளை பண்ண நம்மளுக்கு ரூல் படி கிடையாது. அது ரொம்ப இன்டெப்தா போக வேண்டாம். அதனால நம்ம என்ன செய்யலாம்? லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஆப்ஷன்ல இன்ஃபினிட்டின்னு ஒன்று கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால நம்ம தைரியமா என்ன செய்யலாம்? லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட போடலாம். அது ஆப்ஷன்ல நிச்சயமா இருக்கும். அடுத்தது பாருங்க, இதுல தான் நம்ம வந்து என்ன செய்யணும்? இதுல தான் நம்ம என்ன செய்யணும்? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் எல்லாமே பார்க்கணும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு f of x is equal to f of x is equal to x square x less than or equal to 2. 8 minus 2x. 2 less than x less than or equal less than 4. 4 if x greater than or equal to 4. பார்த்துக்கோங்க. முதல்ல நம்ம 2 எடுத்துக்கலாம். 2 x less than or equal to 2ல ஃபங்க்ஷன் x. xக்கு 2க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது 0ன்னு வச்சுக்கோங்க. எந்த இடத்துல 0ன்னு வைக்கலாம்? இது 0ன்னு வச்சுக்கோங்க. இது 2. 2க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில், 2உடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர்னு ஃபங்க்ஷன் இருக்கு. 2க்கு ரைட் ஹேண்ட் சைடில் அல்லது 2 to 4, 2ல இருந்து 4 வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு? 8 minus 2xன்னு இருக்கு. 4க்கு அந்த சைடு, 4க்கு ரைட் ஹேண்ட் சைடில் இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனா இருக்கு, 4ன்னு இருக்கு. சரியா? இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 minus f of x. 2 மைனஸ்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? 2க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்ளை பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அப்போ நம்ம என்ன போடணும்? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 plus f of x. 2 பிளஸ்னா 2க்கு ரைட் ஹேண்ட் சைடு. 2க்கு ரைட் ஹேண்ட் சைடில் அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு? 2ல இருந்து 4 வரைக்கும் 8 minus 2xன்னு இருக்கு. அப்போ 2 into 2 8 minus 2 ஈக்குவல் டு என்னது? 4. இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2ல, அப்போ ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. therefore limit exists and it is equal to 4. இப்போ நம்ம 4 plus 4 minus போடுவோம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 4 minus 4 minus 4க்கு கீழே 2 வரைக்கும் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு? 8 minus 2xன்னு இருக்கு. அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 4 minus f of x. f of x equal to limit extends to 4 8 minus 2x equal to என்னது? 0. 8 minus 8 0ன்னு வந்துடும். அடுத்தது limit extends to 4 plus, இது extends to 4 plus. புக்கில் இதெல்லாம் கேட்கல, இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 4க்கு ரைட் ஹேண்ட் சைடில் இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு? 4ஆ இருக்கு, நாட் ஈக்குவலாக இருக்கு. அப்போ at x equal to 4 the limit does not exist. x equal to 4ல லிமிட் என்ன செய்யாது? does not exist, இருக்காது. சரிதானா? இவ்வளோதான். லிமிட் 2க்கும் கண்டுபிடிச்சாச்சு, 4க்கும் நம்ம என்ன செய்தாச்சு? கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அடுத்தால நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் x less than 0. f of x is equal to sin x. sin x. x less than 0 1 minus cos x. 0 less than or equal to x less than or equal to pi cos x for x greater than pi. Limit x tends to
0 மைனஸ் அதே மாதிரி ஃபங்க்ஷனை பிரிச்சுக்கோங்க. இது 0, இது பை. சரியா? எக்ஸ் லெஸ் தேன் 0, 0க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த ஃபங்க்ஷன் என்னது சைன் எக்ஸ். 0ல இருந்து பையில் இந்த ஃபங்க்ஷன் என்னது 1 மைனஸ் காஸ் எக்ஸ். பைக்கு அந்த பக்கம் இந்த ஃபங்க்ஷன் என்னது காஸ் எக்ஸ். பைக்கு அந்த பக்கம் காஸ் எக்ஸ். அப்போ 0 மைனஸ்ல நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் என்ன வருது? ஃபங்க்ஷன் என்ன வருது? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin x ஈக்குவல் டு sin 0 0ன்னு வந்துடும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கு ரைட் ஹேண்ட் சைடில் சைன்ஸ் காசுக்கு 0 போட்டிங்கன்னா 1 மைனஸ் 1 0ன்னு வந்துடும். காஸ் 0 காஸ் 1 மைனஸ் 1 0ன்னு வந்துடும். இது வந்து 0 பிளஸ்ல 0ல இருந்து பை வரைக்கும் உள்ள லிமிட் தான். பைக்கு அந்த பக்கம் நம்மளுக்கு லிமிட் என்ன செய்யும்? மாறும். அப்ப ரொம்ப எக்ஸாக்டா அந்த பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 0ல லிமிட் எக்ஸிஸ்ட் சொல்லலாம். சரியா? அடுத்து பாருங்க. ஆனா இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து இந்த அளவுக்கு ரொம்ப இன்டெப்தா போய் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறேன். அடுத்தது பாருங்க, 0 டு பைல லிமிட் என்ன? பைல லிமிட் என்னது? 1 மைனஸ் காஸ் பை. காஸ் பை எவ்வளவு? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை மைனஸ் பை மைனஸ்னா 0 பைக்கு லெஃப்ட்ல பைக்கு லெஃப்ட்ல நம்மளுக்கு ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு? 1 மைனஸ் காஸ் பை. காஸ் பை வந்து -1, அப்போ 1 பிளஸ் 1 2ன்னு வந்துடும். அடுத்தது காஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் பை. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பிளஸ். அங்கே எப்படி இருக்குன்னு பாருங்க. காஸ் பை பை பிளஸ்ல நம்மளுக்கு ஃபங்க்ஷன் என்னது? காஸ் எக்ஸ். அப்போ எக்ஸுக்கு பை போட்டிங்கன்னா காஸ் பை ஈக்குவல் டு -1 வரும். காஸ் பை ஈக்குவல் டு என்னது? -1. சரியா? பை மைனஸ். அப்போ இந்த ஃபங்க்ஷன் பைல த லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். பைல லிமிட் நம்மளுக்கு என்ன செய்யாது? இருக்காது. சரிதானா? அதுக்கு அடுத்த ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி. கடைசி ப்ராப்ளம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3 x square minus 9 by x minus 3 equal to limit extends to 3 x plus 3 into x minus 3 by x minus 3. So it will get cancelled. Answer is 6. சரிதானா? இது 9.1 11th ஸ்டாண்டர்ட்ல உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம as much as possible ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியாச்சு. சரிதானா? அதாவது 11th புக்கில் உள்ளது படி போடாமல் நம்ம வந்து எவ்வளவு ஷார்ட்டாக போட முடியுமோ அவ்வளவு ஷார்ட்டாக நம்ம இந்த 9.1 எக்ஸசைஸில் உள்ள ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணியிருக்கோம் லிமிட்ஸை யூஸ் பண்ணி. நீங்கள் லிமிட்ஸை வந்து அந்த ப்ரொசீஜரில் தான் போடணும் அப்படின்னு கிடையாது. உங்களால் எந்த ப்ரொசீஜரில் போடணுமோ போடலாம். ஹோப்பிட்டால் தியரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் சாய்ஸ் தான். அதனால நம்ம எவ்வளோ ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய டைம் வந்து சேவ் ஆகும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணுறோமோ அதுக்கு ஈக்குவலாக ஷார்ட்கட்ஸும் லேர்ன் பண்ணணும். அதுதான் முக்கியம். நம்மளுடைய ஆன்லைன் பேட்சில் டீட்டெயில்டு லெக்சர்ஸும் ஒரு 10,000 MCQஸும் கொடுக்குறோம். அதில் வந்து கான்செப்ட் லெக்சர்ஸும் இருக்கும், ஷார்ட்கட்ஸும் இருக்கும். ரெண்டுமே இருந்தால் தான் நம்மளால் வந்து எக்ஸாமை மேனேஜ் பண்ண முடியும். நம்மளுடைய ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ண அது போக 11th 12th உள்ள ப்ராப்ளம்ஸையும் UGTRB ரிலேட்டடாக உள்ளது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். அப்படின்னா தான் உங்களால் இதை வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா தான் நம்மளால் கிளாஸில் சேர்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஓவியம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட், டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் உடனே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஒரு MCQ கொடுத்துட்ருக்கேன். அதுவும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.